வீட்டை கட்டி ஜன்னலை வச்சிருக்காங்களா இல்லை ஜன்னலை வச்சு அது மேலே வீட்டை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு குழம்பி போகிற அளவுக்கு வீட்டில் 3 காரு 6 காரு 6 கெட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவாக கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி பே விண்டோ இருக்குது. ஓடிஎஸ் மாதிரிலாம் கொடுத்து வீட்டுக்குள்ளே அவ்வளவு வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் வரக்கான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லைங்க. வெட்ட வெளியில் எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் காற்றோட்டம் இருக்குமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஃபீல் ஆகிற அளவுக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது வீடு. இந்த வீடியோவில் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பெட்ரூம் வீடுங்க. ஆர்கிடெக்டோட விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீட்டோட எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு கலர் டோன் தான். டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்கில் சிவில் ஒர்க்கில் தான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து முழுக்கவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட ஒரு ஸ்லோப்டு டைப் வால், அது போக பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் சக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து லைட் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக ஆர்கிடெக்டோட விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் எலிவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைடு நீங்கள் கார்டன்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அப்போ கார் என்ட்ரிக்கான கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 2 கார் நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கிற மாதிரி 21க்கு 16 பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குதுங்க. எக்ஸ்டீரியரோட தீமுக்கு ஏற்ற மாதிரி டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப்லாமே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கும் கூட இருக்குது. அப்போ பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் 4 பக்கமும் நடந்து வர மாதிரியான செட் பேக் ஸ்பேஸும் வீட்டுக்கு இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஒரு சிட் அவுட் ஸ்பேஸுங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக பிளான் பண்ணி கிரானைட்டில் ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து கீழே டவுன் கொடுத்து அந்த இடத்துலையும் நமக்கு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. கார்டன் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. வீட்டை சுற்றியுமே நீங்கள் எல்லா சைட்லையுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் காம்பவுண்ட் ஒர்க் கட்டி ஒரு தனி வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டோருக்கு ஆப்போசிட்ல கூடிய இந்த வால் பார்த்தீங்கன்னா பிரிக் வால் பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோரில் பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குது. தேக்கு மரத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான டிசைனுங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 21 அளவு இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. இங்கேயும் எக்ஸ்டீரியர் ஒர்க்கோட தீமுக்கு ஏற்ற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஜன்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 6க்கு 6 6க்கு 8 6க்கு 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வைடாக பெருசாக ஃப்ரெஞ்ச் விண்டோவாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய ஓடிஎஸும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலெல்லாம் கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி இந்த சைடு கார்னரில் பாருங்கள் பே விண்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்குது. இந்த சைடு வந்துட்டோம்னா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விண்டோ சீட்டர் செட்டப்பும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா சைட்லையுமே பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கும். டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான மைல்டான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி வந்துட்டோம்னா 11க்கு 10 அளவில் ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்பேஸு யூனிக்கான தீமில் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இங்கேயும் பாருங்கள் ஜன்னல்கள்லாம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம கிச்சனில் வந்து இதோட குட்டி ஜன்னல்களாக தான் பார்ப்போம். நார்மலாக ஹாலில் கொடுக்குற மாதிரியான ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹாலில் அதை விட பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரானைட்டில் இருக்குது. கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே நிறைய பேசின் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்போட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே சிங்க் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயும் நமக்கு வால் யூனிட் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸாக பார்த்தரலாம். நம்ம ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம லிவிங் ஏரியாவில் தான் லிவிங் கம் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பேஷன் செட்டப் அங்கே இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூஜா ரூம் மாதிரியான ஒரு ஸ்பேஸுங்க. வுட் ஒர்க்கில் செம்மையான டிசைனில் செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பெட்ரூமாக பார்த்தரலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் 11க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இனியும் நல்ல ஒரு வெளிச்சத்தோடு இருக்குது. நிறைய இடத்துல ஜன்னல்கள் இருக்கும், நம்ம பார்க்க முடியும். சீலிங்கில் இங்கேயும் நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஃபோக்கஸ்டு டைப்பில் இருக்கிற மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வார்ட்ரோப்புக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குது. அப்போ ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப்புக்கு சென்டரில் இந்த மாதிரியான கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மட்டும் இல்லை, வீட்டோட பிளானிங், வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஜன்னல், வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஆர்கிடெக்ட் விஷுவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே நமக்கு டோர் கூட ஃபைபர் டோர் தான் கொடுத்துருக்காங்க உட்டன் தீமில். இதில் இருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 8 அளவில் இருக்குதுங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற அந்த செப்பரேஷன் வந்து ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால் மவுண்டட் டைப்பில் கிளாஸட் வந்துடும். தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துலாங்க. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போலக்கான ஸ்டார்கேஸ் வந்து இந்த சைடு இருக்குது. நல்லா ஒரு வைடாக லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் ஒர்க் பண்ணி உட்டன் தீம் எம்எஸ்டியில் வந்து இந்த ஹேண்ட் ரைட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்கேஸ் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் அமைச்சிருக்கக்கூடிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஸ்டார்கேஸ் பயன்படுத்தி மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி ரீச் ஆவீங்க. இந்த இடத்துல தான் அந்த லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து நீங்கள் அப்படியே லிவிங் ஏரியாக்குள்ளே யாராச்சும் என்ட்ராங்கன்னா இங்கே தான் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஆப்போசிட்டில் மொத்தம் ஒரு 3 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க.
முதல்ல நம்ம வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ செட்டப் இருக்குது வித் விண்டோ சீட்டரோட செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலர் காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்பேஸ், ஸ்டடி டேபிள் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வெக்ஸ் எல்லாமே இந்த தீமில் தான் இருக்கும். இதுலேயும் நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட சீலிங்கில் கூட சின்ன ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க, நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி. அடுத்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமாக பார்த்தலாம். இது வீட்டோட 3வது பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஹோம் தியேட்டர் ரூமுக்கு பர்ஃபெக்டான செட்டப்பில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம் தியேட்டர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக 11க்கு 20ங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து போகிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது, காமனாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் பால்கனி கவர்டு டைப்பில் லென்த்தாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்டீரியரோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டைல் ஒர்க் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட்ஸ் இல்லைல்லாம் கிளாஸ் ஒர்க்கில் பேரப்பட் வால் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து நம்ம வீட்டோட 4வது பெட்ரூமை பார்த்தலாம். 4வது பெட்ரூமே ஒரு பெரிய பெட்ரூம் தான். 11க்கு 16ங்கிற அளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான பால்கனி செட்டப் இருக்குது, அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இது நமக்கு வாட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. இந்த ப்ரைவேட்டான பால்கனி ஸ்பேஸில் நம்ம யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் கிளாஸ் ஒர்க் போட்டு கவர் பண்ணிடுவாங்க, இல்லை ஒரு நைட்டான ஒரு ஸ்டடி ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்காக இந்த மாதிரியான கிரில் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். எல்லா சைட்லையுமே பண்ணியிருக்கிறாங்க. வெளிச்சமாக இருக்குதுங்க, எங்கே திரும்பி பார்த்தாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் பார்த்தலாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி தான் இன்னர் ஸ்டார்கேஸ் தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சீலிங்கை பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஓடிஎஸ் அமைஞ்சிருக்குதுங்க. மேலே நம்ம டெரஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக இந்த மாதிரியான மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஜிஎன் மில்ஸ் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 4 BHK வீடு. இந்த வீட்டை லேண்ட் இன்ஃபோக்ஸோடலாம் சேர்ந்து 1,75,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் 4 BHK வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.